ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة وفي آية أخرى فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت على الله فليتوكل المؤمنون. قال النبي صلى الله عليه وسلم إن الغضب من الشيطان. صدق الله العلي العظيم. இறையே வாழ்வழித்து நெடுநிலையை காப்பதற்கு மலையடித்த மன்னவா உனக்கு புகழனைத்தும் அதன் பின் அடியாய் மலை கொடுத்து அதற்கு ஏற்ற வழியையும் கொடுத்து அன்பு வழியில் வாழ சொன்ன அன்னதாருக்கும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கிருபையினால் நாமெல்லாம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரித்திரத்தை கேட்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மளை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கின்றான். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார்களோ அதனை முழுமையான முறையிலே நாமும் அதை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசை ஷஃபாஅத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பான். அதே போன்று சுவர்க்கத்தையும் கொடுப்பான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வும் திருமறையிலே கூறும்போது பல இடங்களிலே நபியை பற்றி சொல்லி இருக்கின்றான். வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுதூஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதனை நீங்கள் எடுத்து நடங்கள், அதன்படி நீங்கள் செயல்படுங்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே அதை கொண்டு வாருங்கள் என்பதாக சொல்லிவிட்டு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டு தவிர்ந்து கொள்ளும்படி சொன்னார்களோ அதனை முழுமையான முறையிலே தவிர்ந்து கொள்ள வேண்டும். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வேதனை தருபவர்களே மிக்க கடுமையானவன். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வேதனை கடுமையான முறையிலே தருவான் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அந்த முறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால்
நீங்கள் நேர்வழி வருவீர்கள் என்பதை பற்றியும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி இருக்கின்றான். ஃபத்தபிஊஹு லஅல்லகும் தஹ்ததூன். நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலேயும் சொல்லி இருக்கின்றார்கள், மன் அதாஅனி தஹலல் ஜன்னah, யார் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் சுவனத்தில் நுழைவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலேயும் சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், அத்தீனு யுஸ்ருன், தீன் இருக்கின்றதே மிக லேசானது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலேயே சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த இஸ்லாமிலே ஒவ்வொன்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், எச்சி துப்புவதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எந்த பக்கத்தில் துப்ப வேண்டும் என்பதை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வலது பக்கம் துப்பாதீர்கள், அதே போன்று முன்பக்கமாகவும் துப்பாதீர்கள், மாறாக இடது பக்கத்திலே துப்புங்கள், இடது காலுக்கு கீழாக நீங்கள் துப்புங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சில் துப்புவதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதே போன்று காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை தூக்கத்திலேயும் எதையெல்லாம் ஓத வேண்டும் என்பதை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதே போன்று உணவு உண்ணும் போது என்ன ஓத வேண்டும், எப்படி உண்ண வேண்டும் என்பதை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், மலந்தலம் கழிக்க செல்லும் போதும் அதே போன்று எந்த முறையிலே எந்த காலை எடுத்து வைத்து செல்ல வேண்டும், எந்த துஆவை ஓத வேண்டும், தலையை மறைத்த வண்ணம் செல்ல வேண்டும், அதே போன்று வெளியில் வரும்போதும் துஆ ஓத வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலஞ்சலம் கழிப்பதற்கு செல்வதற்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் செல்ல வேண்டும், இந்த துஆவை தான் ஓத வேண்டும், வரும்போது இப்படித்தான் வர வேண்டும், இடது காலை வைத்து வலது காலை வைத்து வர வேண்டும், இடது காலை வைத்து கழிவறைக்கு சொல்ல வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று வீட்டில் நுழைவது, அதே போன்று வீட்டை விட்டு வெளியேறுவது, வாகனத்தில் செல்லும் போது ஒவ்வொன்றுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதை நாம் ஓதினோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நேரத்திலும் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்களோ அந்த துஆவை நாம் ஓதினோம் என்று சொன்னால் அதிலே நன்மை இருக்கின்றது, அதிலே வெற்றி இருக்கின்றது, அதிலே எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த தடுங்களும் இருக்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலே பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. நாம் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அது வருகிறதா என்று சொன்னால் அது குறைவாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி நாம் நடக்கின்றோம். அதனை முழுமையான முறையிலே நாம் நிறைவேற்றினால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிகமான நன்மையையும் சொர்க்கத்தையும் தரக்கூடியவனாக இருக்கின்றான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லி இருக்கின்றான். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே கூறி காட்டுகின்றான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். நபி இருக்கின்றார்களே, உங்களிலிருந்தே ஒரு நபி வந்திருக்கின்றார். அவர் உங்களை பற்றி உங்கள் மீது மிகுந்த அக்கறை உள்ளவர், உங்கள் மீது பேராசை உடையவர், உங்கள் மீது கவலை கொண்டவர் என்பதாக சொல்லிவிட்டு பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், முஃமின்கள் மீது இரக்கம் உள்ளவராக, அன்பு உள்ளவராக, கிருபையுடையவராக இருக்கின்றார் என்பதாக நபியை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திருமறையிலே அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 99 இருக்கின்றது. அதிலே
ரவுஃப் என்பதும் அர் ரஹீம் என்பதும் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இடத்திலே சொல்லி இருக்கின்றார். அந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய பெயரையே சொல்லி இருக்கின்றான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முக்கியத்துவம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். அவர்கள் மீது கிருபையுடையவனாகவும் அன்புடையவனாகவும் இருக்கின்றான் என்பதாக இங்கு இந்த இடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய பெயரை சொல்லி காட்டுகின்றான். ஆனால் முதலில் சொன்ன வசனத்திலே அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய திருநாமங்களிலே உள்ள அர் ரவுஃப் அர் ரஹீம் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான், அவர்களை பெருமைப்படுத்தி இருக்கின்றான் என்பதை தான் இந்த வசனத்தில் காட்டுகிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ பல ஆயத்துகளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். வஃபில் ஜனாஹக லில் முஃமினீன், நபியே நீங்கள் முஃமின்களுக்கு உங்களுடைய மேலான அன்பை காட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று வேறு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். வ இபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அல்லாஹ்வுடைய அடியார்கள், ரஹ்மானின் அடியார்கள் பூமியிலே நடந்தால் மென்மையாக நடப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். வேறொரு வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிருஹும் ஃபில் அம்ர். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி, நபியே நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நீங்கள் மக்களிடத்திலே மென்மையாக நடந்து கொண்டீர்கள். நீங்கள் மட்டும் கடுகடுப்பானவராக மிக சித்தமுடையவர்களாக நீங்கள் இருந்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை விட்டு மக்கள் எல்லாம் ஓடி போய் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிட்டு அந்த மக்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள், அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அந்த சஹாபாக்களிடத்திலே நீங்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களிலே கண் கலங்கி இருக்கின்றார்கள், அழுது இருக்கின்றார்கள். ஒரு போரிலே தன்னுடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் வஹ்ஷின் மூலமாக. உஹுது போரிலே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். வஹ்ஷி என்பவர் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷஹீதாக்குகின்றான். அந்த சமயத்திலே வஹ்ஷி என்பவர் இஸ்லாத்திலே இணையவில்லை. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகி விட்டதை நினைத்து நினைத்து அவர்கள் கண் கலங்கிக் கொண்டே இருந்தார்கள், கவலையாக இருந்தார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற அந்த வஹ்ஷி என்பவர் ஃபத்ஹு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு இஸ்லாத்திலே இணைகிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என் கண் முன்னே நிற்காதீர்கள், எனக்கு என்னுடைய சிறிய தந்தையுடைய ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஞாபகம் வந்து விடுகின்றது என்று சொல்லி அவர் இஸ்லாத்திலே வரக்கூடிய சமயத்திலே இந்த நிகழ்ச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சொல்லி காட்டிவிட்டு அவரை மன்னித்தும் விடுகின்றார்கள். அவரும் இஸ்லாத்திலே இணைந்து விடுகின்றார். அதற்கு பிறகு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடலை கிழித்து பிளந்து அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா என்ற பெண் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈரலை எடுத்து அதை வாயிலை வைத்து துப்பி விடுகின்றார். அந்த அளவுக்கு வெறித்தனமாக கடுமையான முறையிலே நடந்து கொள்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய
காது, மூக்கு இது போன்ற உறுப்புகளை எல்லாம் அறுத்து மாலையாக அணிந்து கொடூரமான முறையிலே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சித்திரவதை செய்கின்றார்கள். இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து மிக கவலையோடு இருக்கின்றார்கள். கவலையோடு மட்டுமல்லாமல் கண்ணீர் சிந்துகின்றார்கள். அந்த ஹிந்தா என்ற பெண்மணியும் ஃபத்ஹு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு இஸ்லாத்திலே இணைகிறார். அவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு, நீங்கள் என் கண் முன்னே வந்தால் எனக்கு சிறிய தந்தையுடைய ஞாபகம் வந்து விடுகின்றது, ஆகையால் உங்களை நான் மன்னித்து விட்டேன், இஸ்லாத்திலே இணைந்து விட்டேன் என்பதாக அந்த பெண்மணியும் ஹிந்தாவும் சொல்கின்றார். இதையெல்லாம் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் அவர்களை மன்னித்தார்கள். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் மன்னித்ததின் காரணமாக அந்த எதிரிகள் எல்லாம் இஸ்லாத்திலே வந்து கொண்டே இருந்தார்கள் என்பதாக பல சம்பவங்கள், பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. நாம் இது போன்ற நிகழ்ச்சிகள் அதிகமாகவே இருக்கின்றன. அதே போன்று உடன்படிக்கையின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்து காபிர்களிடத்திலே விட்டு கொடுத்தார்கள். அதன் காரணமாகவே வெற்றியே ஏற்பட்டது. ஆனால் தோல்வி ஏற்படவில்லை. அதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நிச்சயமாக நபியே உமக்கு வெற்றியாக நாம் வெற்றி அளித்தோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் ஃபத்ஹுடைய முதல் வசனத்திலேயே சொல்லி காட்டுகின்றான். இப்படி இதே போன்று சம்பவங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதே போன்று பெரும்பெரும் வசதி படைத்த சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்திலே இணைவதற்கு முன்னால் அவர்கள் வசதியோடு இருந்தார்கள். ஆனால் இஸ்லாத்திலே இணைந்த பிறகு அவர்கள் ஏழ்மையாக இருந்தார்கள், மிகவும் கஷ்ட சூழ்நிலையிலே இருந்தார்கள். இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் சிந்துகின்றார்கள். தன்னுடைய தலையை கீழே தொங்க போட்டு விடுகின்றார்கள். அதிலே ஒரு சஹாபிதான் உமைர் என்பதாக வருகின்றது. அந்த சஹாபி தன்னுடைய வாழ்நாளிலே இருக்கும் போது மிகவும் வசதி படைத்தவராக இருக்கின்றார். மறைமுகமான முறையிலே இஸ்லாத்திலே ஏற்றுக்கொண்டார். இந்த விஷயத்தை யாரோ தன்னுடைய தந்தையிடத்திலே சொன்னவுடன் அவர் வீட்டிலிருந்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகின்றார். அவர் ஒரே ஒரு போர்வை மட்டும் வைத்திருக்கின்றார். இந்த போர்வையை பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தவுடன் கண்ணீர் சிந்துகின்றார்கள். எப்படிப்பட்ட வசதி படைத்தவராக இஸ்லாத்திலே இணைவதற்கு முன்னால் இருந்தால், எந்த அளவுக்கு என்று சொன்னால் 200 திர்ஹம் உடைய ஆடையை அணியக்கூடியவராக இருந்தார். மிக வாசன திரவி, உயர்ந்த வாசன திரவைகளை பூசக்கூடியவராக இருந்தார் அந்த சஹாபி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் தெருவிலே நடந்தால் முஸ்அப் இப்னு உமைர் தான் வந்திருக்கின்றார் என்பதாக தெரிந்து கொள்ளும் அளவிற்கு வாசனை திரவியை தடவி கொண்டு வருவாராம். அந்த அளவுக்கு மிக உயர்ந்த வசதி படைத்தவராக இருந்த சஹாபி இஸ்லாத்திலே இணைந்த பிறகு ஒரே ஒரு போர்வை மட்டும் அவர்கள் கொடுத்து அனுப்பினார்கள். அது மட்டும் உடுத்தி போர்வையை போர்த்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்தவுடன் கண்ணீர் சிந்துகின்றார்கள். அதே போன்று அவர்கள் உஹது போரிலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அந்த போரிலே ஷஹீதான பிறகு அவர்களுக்கு கஃன் துணி அணிவிக்க கூட துணி இல்லை. ஒரே ஒரு போர்வை மட்டும்தான் இருந்தது, அதுவும் சிறியதாக இருந்தது. அதை தலைக்கு மூடினால் கால் தருகின்றது, காலை மூடினால் தலை தருகின்றது. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலையை மூடிவிட்டு கால் பகுதிக்கு இலை தலைகளை வைத்து மூடிவிடுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவர் கடைசியிலே அவருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துவிட்டதே என்பதாக நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை கொண்டார்கள், கண்ணீர் சிந்தினார்கள் என்பதாக வரலாற்றிலே ஹதீஸிலே வருகின்றது. இது போன்ற சஹாபாக்கள் எல்லாம், அதே போன்று ஏழையான அடிமையான முன்னால் அடிமையாக இருந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்ததின் காரணமாக குஃபார்களுடைய முஷ்ரிக்குடைய குறைஷியுடைய பெரும் தலைவர்கள் எல்லாம்
இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் அடிமை கூட இருக்கின்றார், ஏழ்மையான உள்ளவர்கள் கூட இருக்கின்றார், நாம் வசதி படைத்தவர்கள் இவர் கூட எப்படி செல்வது என்பதாக நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கின்றார்கள். அந்த ஏழ்மையான சஹாபிகள் எல்லாம் நீங்கள் ஒதுக்கி விடுங்கள், நாங்கள் உங்கள் கூட வந்து விடுகின்றோம் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பேச்சு நடந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கிடையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்தை இறக்கிவிட்டான். வலா தத்ரிதில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி யுரீதுன வஜ்ஹஹு. நபியே, நீங்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக வேண்டி, திரு பொருத்தத்திற்காக வேண்டி வந்த சஹாபாக்களை நீங்கள் விரட்ட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்தை இறக்குகின்றான். அப்படி அந்த குறைஷினுடைய தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள், நாங்கள் உங்கள் கூட வந்து விடுவோம், இஸ்லாத்திலே வந்து விடுவோம், ஆனால் நீங்கள் எல்லாம் ஷுஐப், அம்மார், கப்பாப், பிலால் இது போன்ற சஹாபாக்கள் எல்லாம் உங்கள் கூட இருக்கின்றார்கள், ஏழ்மையான சஹாபாக்கள். இதற்கு முன்னால் அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். இவர்களை எல்லாம் உங்கள் கூட இருப்பதினால்தான் நாங்கள் உங்கள் மதத்திலே இஸ்லாத்திலே வருவதற்கு யோசிக்கின்றோம் என்பதாக அந்த குறைஷினுடைய தலைவர்கள் சொன்னதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் வசதி படைத்தவர்களிடத்திலும் சாதாரண மனிதர்களிடத்திலும் அடிமை இடத்திலும் சாதாரண முறையிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஒரு முறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அடிமையை அடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரல் கொடுக்கின்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பயங்கரமான சத்தத்துடன் அதட்டுகின்றார்கள். அப்பொழுது திரும்பி வருகின்றார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். இதை பார்த்தவுடன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயம் ஏற்பட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், இந்த அடிமையை நான் உரிமை விட்டு விடுகின்றேன் என்பதாக சொன்னவுடன் அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊதே, நீங்கள் மட்டும் இந்த அடிமையை உரிமை விடவில்லை என்று சொன்னால் நீங்கள் நரகத்திற்கு சென்றிருப்பீர்கள் என்பதாக கடுமையான முறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எச்சரிக்கின்றார்கள் என்று சொன்னால், அடிமையை அக்காலத்திலே அடிமைகளை தெருக்களிலே கல்லை எடுத்து அடிப்பதை போன்று சாதாரண முறையிலே யாரும் கேட்க முடியாத அளவுக்கு இழிவான முறையிலே அந்த அடிமைகளை நடத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த அடிமைகள் எல்லாம் காப்பாற்றி உரிமை விட்டார்கள், சுதந்திரமானவர்களாக விட்டார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. இப்படி எல்லோரிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக மென்மையாக நறுகுணத்தோடு இருந்திருக்கின்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே கூறும்போது, இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான குணத்திலே இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் கலமிலே சொல்லி காட்டுகின்றான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்போது அந்த நேரத்திலே யூத அறிஞர் ஒருவர் ஸைத் இப்னு சுனா என்பவர் வருகின்றார். அதற்கு முன்னால் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ஊரிலே அனைவரும் கஷ்டத்திலே இருக்கின்றார்கள், ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று சொன்னவுடன் அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத அறிஞர் ஸைத் இப்னு சுனா என்பவரிடம் கடன் வாங்குகின்றார்கள். குறிப்பிட்ட தவணையில் நான் தந்து விடுகின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கி அந்த பணத்தை அந்த உரியவரிடம் அந்த ஊர்வாசிகளிடம் கொடுத்து விட்டு சென்று விடுகின்றார்கள். பிறகு அந்த கடன் தவணை வருவதற்கு 3 நாளுக்கு முன்னாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே இருக்கும்போது, சஹாபாக்களோடு இருக்கும்போது, ஸைத் இப்னு சுனா என்ற யூத அறிஞர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சட்டையை பிடித்து, முஹம்மதே, நீங்கள் கடன் வாங்கினால் திருப்பி தரமாட்டீர்களா?
உங்களுடைய நீங்கள் எல்லாம் இப்படித்தான் ஏமாற்றுவீர்கள் என்பதாக பலவிதமாக கடுமையான முறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஸைத் இப்னு சூனா என்பவர் பேசுகின்றார். அந்த இடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்பட்டு, ஓ மனிதரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இந்த இடத்திலே இல்லாதிருந்தால் உன்னுடைய தலை எப்போது கீழே விழுந்திருக்கும் என்பதாக அந்த ஸைத் இப்னு சூனாவை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, நீங்கள் அமைதியாக இருங்கள், அவரை திட்டாதீர்கள், அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்புங்கள் என்பதாக சொல்லிவிட்டு இதையும் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மனிதரை நீங்கள் திட்டினீர்கள் அல்லவா, அதற்கு பதிலாக அதிகப்படியாக அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். பிறகு இருவரும் சென்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை எல்லாம் கொடுத்து விட்ட பிறகு அந்த யூத அறிஞர் சொல்கின்றார், ஸைத் இப்னு சூனா என்பவர் சொல்கின்றார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே, உமரே, என்னை தெரிகின்றதா என்பதாக கேட்கின்றார். தெரியவில்லையே, என்னுடைய பெயர்தான் யூத அறிஞர் நான் என்பதாக சொன்னவுடன், நீங்கள் அறிஞராக இருக்கின்றீர், இப்படி சபையிலே இப்படியா நடந்து கொள்வது என்பதாக அந்த யூத அறிஞரை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டவுடன், அப்போது ஸைத் இப்னு சூனா யூத அறிஞர் சொல்கின்றார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதாக சோதிப்பதற்காக வேண்டித்தான் இப்படி செய்தேன். அவருடைய பல நடைமுறையிலே உள்ளதையெல்லாம் நான் கண்டு கொண்டேன். ஆனால் ஒன்று மட்டும் பாக்கி இருந்தது. அவர் உண்மையாக தூதராக இருந்தால் எதை சொன்னாலும், எவ்வளவுதான் மனத்தனமாக நடந்து கொண்டாலும் அவர் அமைதியாகத்தான் இருப்பார், கோபப்பட மாட்டார் என்பதாக நான் நினைத்திருந்தேன். எங்களுடைய இதிலே வந்திருக்கின்றது என்பதாக சொன்னவுடன், அதைத்தான் நான் சோதிப்பதற்காக வேண்டித்தான், உண்மையான நபியா என்பது சோதிப்பதற்காக வேண்டித்தான் நான் இவ்வாறு நடந்து கொண்டேன் என்பதாக சொல்லிவிட்டு அப்பொழுது சொன்னார்கள், ஸைத் இப்னு சூனா யூத அறிஞர் சொன்னார், என்னுடைய சொத்திலிருந்து பாதியை இந்த இஸ்லாத்திற்கு கொடுத்து விடுகின்றேன், நானும் முஸ்லிமாகி இஸ்லாத்திலே இணைந்து விடுகின்றேன் என்பதாக சொல்லி இஸ்லாத்திலே இணைந்தார் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இப்படி இது போன்ற சம்பவங்கள் பல இருக்கின்றன. ஒரு முறை ஒரு மஜ்லிஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒருவர் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டுகின்றார். திட்டியவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வந்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடுமையான முறையிலே திட்டுகின்றார். கோபப்பட்டு சில வார்த்தைகளுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள். அதுவரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள். இதை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அவர் திட்டக்கூடிய நேரத்திலே நான் அமைதியாக இருந்தேன், அதுவரைக்கும் நீங்கள் என் கூட இருந்தீர்கள், நான் பதில் சொன்னவுடன் நீங்கள் என்னை விட்டு பிரிந்து விட்டீர்களே, சென்று விட்டீர்களே, என்ன காரணம் என்பதாக கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருக்கும் வரை அங்கு மலக்கு ஒருவர் அல்லாஹ் நியமித்திருந்தான், அவருக்கு பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார். நீங்கள் பதிலுக்கு அவரை திட்டியவுடன் சில வார்த்தைக்கு பதில் சொன்னவுடன் மலக்கு சென்று விட்டார், ஷைத்தான் வந்து விட்டான், அதனால் ஷைத்தான் இருக்கக்கூடிய இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு வந்து விட்டேன் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், எல்லா நிலைமைகளிலும் தன்னுடைய தோழர்கள் அமைதியாக இருக்க வேண்டும், சண்டை சச்சரவு செய்யக்கூடாது, மென்மையாக நடக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இந்த உம்மத்திற்கும் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை அனைத்தையும் சொல்லி, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று நடந்து காட்டினார்கள். இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று வேறொரு சமயத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவத்தை
அல்லாஹ் திருமறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இட்டுக்கட்டி பேசியதினால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உறவு முறை, இவருக்கு ஏழையாக இருந்தார் மிஸ்தஹ் என்பவர். அவருக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அவர்களுக்கு பொருள் உதவி செய்து கொண்டு இருந்தார்கள். எப்பொழுது தன்னுடைய மகளை பற்றி இட்டுக்கட்டாக பேசியதின் காரணமாக, மிஸ்தஹ் பேசியதின் காரணமாக அவருக்கு நான் எந்த பொருளும் தரமாட்டேன் என்பதாக சத்தியம் செய்தார். உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்தை இறக்கிவிட்டான். வலா யஅதலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி அன் யூது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ் என்பதாக, உங்களிடத்திலே பொருள் வசதி இருந்தால் நீங்கள் ஏழைகளுக்கும் உங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் சென்றார்களே அவர்களுக்கும் நீங்கள் பொருள் உதவி செய்யுங்கள். பொருள் உதவி செய்யாமல் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்தை இறக்கிவிட்டான். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்தஹ் இடத்திலே சமாதானம் செய்து கொண்டார்கள். பிறகு அவருக்கு பொருள் உதவி செய்தார்கள். இதை ஏன் என்று எதற்காக வேண்டி சொல்கின்றேன் என்று சொன்னால், இட்டுக்கட்டை பேசியதின் காரணமாக, தன்னுடைய உறவை முறித்ததின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டித்து ஆயத்தை இறக்கிவிட்டான். பிறகு அவர்கள் சமாதானமாகி அவருக்கு பொருளுதவி செய்தார்கள் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலேயும் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்ற ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட இருக்கும்போது வீட்டிற்கு வந்த சில யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சலாம் சொல்வதற்கு பதிலாக அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு சாகு வரட்டும், மரணம் வரட்டும் என்பதாக அர்த்தம். அஸ்ஸலாமு என்றால் சாந்தி, அஸ்ஸாமு என்றால் மரணம். அவர்கள் யூதர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உங்களுக்கு மரணம் வரட்டும் என்பதாக சொன்னவுடன் வலைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோபப்பட்டு அந்த யூதர்களை திட்டினார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானப்படுத்தினார்கள். ஆயிஷாவே, நீ அமைதியாக இரு, நான் அவருக்கு பதில் சொல்லிவிட்டேன், அவருடைய சாபம் பலிக்காது, நான் இட்ட சாபம் அவருக்கு பலித்துவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்லி காட்டினார்கள், மென்மைப்படுத்தினார்கள். பொறுமையாக இரு, மென்மையாக இரு, அவர்களை திட்டாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சமாதானப்படுத்தினார்கள். இப்படி இது போன்ற சம்பவங்கள் பல இருக்கின்றன. நாம் இது போன்ற நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் நம்மிடத்திலே இது போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையான சுபாவத்தோடு எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் மட்டுமல்ல அன்பு வைக்கவில்லை, அவர்களிடத்தில் மட்டும் மென்மையாக நடக்கவில்லை, எல்லோரிடத்திலும், மனிதர்கள் மட்டுமல்ல ஜீவராசிகளிடமும் பறவைகளிடத்திலும் அன்பாக நடந்திருக்கின்றார்கள். குழந்தைகளிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொஞ்சிக் கொண்டு முத்தமிட்டுக் கொண்டு இருந்தபோது அக்ரம் பின் ஹாஃபிஸ் என்ற சஹாபி, யா ரசூலல்லாஹ், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கின்றார்கள், ஆனால் நான் யாரையும் இப்படி அன்பாக முத்தம் கொடுத்ததில்லை, கொஞ்சியது கிடையாது என்று சொன்னவுடன், யார் இரக்கம் காட்டுகின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு வேறொரு ஹதீஸிலே ஒரு கிராமத்து அரபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்றார்கள். குழந்தைகளை கொஞ்சிக் கொண்டு இருந்த போது அப்பொழுது அந்த கிராமவாசி சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ்,
எனக்கு அதிகமான மக்கள் இருக்கின்றார்கள், ஆனால் நான் இது போன்ற குழந்தைகள் எல்லாம் கொஞ்ச மாட்டேன் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய மனதில் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரக்கத்தை எடுத்துவிட்டால் நான் என்ன செய்வது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி குழந்தைகளிடத்திலும் மிருகங்கள் கால்நடைகளிடத்திலும் பறவைகள் இடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையோடு நடந்திருக்கின்றார்கள் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. ஒரு முறை ஒரு ஒட்டகம் பசியோடு இருக்கின்றது, அதனுடைய வயிறெல்லாம் ஒட்டி போய் இருக்கின்றது. இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர் யார் என்று கேட்டு அவரை திட்டினார்கள். அந்த ஒட்டகைக்கு பசியோடு இருக்கின்றது, அதற்கு தீனி கொடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளரிடத்திலே சொன்னார்கள் என்று சொன்னால், ஒட்டக இடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையோடு நடந்திருக்கின்றார்கள், மேன்மையோடு நடந்திருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே எல்லோரிடத்திலும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் நடந்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தன்னுடைய சொந்தக்கார பெண்கள் எல்லாம், உறவு பெண்கள் எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த சமயத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து விடுகின்றார்கள். வந்தவுடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குரலை கேட்டவுடனேயே அந்த பெண்கள் எல்லாம் ஓடி சென்று விடுகின்றார்கள், அந்த இடத்தை விட்டு அகன்று விடுகின்றார்கள். இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை பூக்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எப்பொழுதும் எல்லா நிலையிலும் உங்களை இது போன்ற புன்னகையோடு இருப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வானாக என்பதாக சொல்லிவிட்டு, ஏன் என்னை பார்த்தவுடன் அவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள் என்று கேட்டவுடன் அந்த பெண்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள். அப்போது அந்த பெண்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், உமரே, நீங்கள் கோபப்படக்கூடியவராக கடுகடுப்பானவராக இருக்கின்றீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியமானவர்களாக இருக்கின்றார்கள், கருணை உள்ளவராக இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் எங்களுக்கு பயம் வருவதில்லை, உங்களை பார்த்தால் பயம் வருகின்றது என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அந்த பெண்கள் எல்லாம் சொன்னவுடன் அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை திருத்திக் கொள்கின்றார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன, இது போன்ற சம்பவங்கள் அதிகமான இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள், சில்மன் கத்அக, உம்முடன் துண்டித்து வாழ்பவர்களுடன் நீர் சேர்ந்து வாழ், வஅஃபு அம்மன் ஸலமக, உங்களுக்கு அநியாயம் செய்தவரை நீங்கள் மன்னித்து விடுங்கள், வஅஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக, உங்களுக்கு தீங்கு செய்தோரை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமான இந்த வார்த்தையிலே சொல்லி இருக்கின்றார்கள். சில்மன் கத்அக வஅஃபு அம்மன் ஸலமக வஅஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தை பற்றி சொல்லும்போது, இஜ்தனிபுல் கலப, நீங்கள் கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போன்று இன்னல் கலப மினஷ் ஷைத்தானி, கோபம் இருக்கின்றதே, நிச்சயமாக கோபம் இருக்கின்றதே ஷைத்தானின் மூலமாகத்தான் ஏற்படுகின்றது. அதனால் நீங்கள் கோபம் வந்தால், நின்று கொண்டு இருக்கும் போது உங்களுக்கு கோபம் வந்தால் உட்கார்ந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்தும் கோபம் அடங்கவில்லை என்று சொன்னால் படுத்து விடுங்கள், அப்பொழுதும் உங்களுக்கு அடங்கவில்லை என்று சொன்னால் ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அதனால் அந்த நெருப்பை தண்ணீரின் மூலமாகத்தான் நீங்கள் அணைக்க முடியும், அதனால் நீங்கள் ஒழு செய்து கொள்ளுங்கள், கோபம் தணிந்து விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். இப்படி எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடக்க வேண்டும், இப்படி நடந்தால் வெற்றி கிடைக்கும், நன்மை கிடைக்கும், நோயெல்லாம் வராது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதிகமான நோய் டென்ஷன், கோபப்படுவதனால் தான் ஏற்படுகின்றது. இந்த கோபத்தினால் தான் பல உறவுகள் துண்டிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. உறவுகளுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். யார் உறவுகளை துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர் சுவர்க்கம் செல்ல மாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள்.
அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஓ அபூதர்ரே, சிவப்பு நிறத்தவர் கருப்பு நிறத்தவரை விட இதையெல்லாம் நிறமெல்லாம் பார்த்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அல்ல, மாறாக யாரிடத்திலோ தக்வா இறையச்சம் இருக்கின்றதோ அவர்தான் உயர்ந்தவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வும் திருமறையிலே சொல்லும்போது சொல்லி இருக்கின்றான், யா அய்யுஹன் நாசு இன்னா ஹலக்னாகும் மின் ذكرٍ وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, உங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்திருக்கின்றான். அதனால் நீங்கள் பல கோத்திரங்களாகவும் பல கிளைகளாகவும் இருக்கின்றீர்கள். நீங்கள் அதனை அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்திருக்கின்றான். உங்களிடத்திலே அந்த ஆண் பெண் இடத்திலே யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால், உயர்ந்தவர் என்று கோத்திரத்தை வைத்தோ நிறத்தை வைத்தோ இவர் சிறந்தவர் அல்ல, வசதி படைத்தவர் அதனால் இவர் சிறந்தவர், உயர்ந்த அந்தஸ்துடையவராக உயர்ந்த பதவி உயர்ந்த பரம்பரையிலே இருக்கின்றார் அதனால் இவர் உயர்ந்தவர் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லவில்லை. மாறாக யாரிடத்திலோ இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், யாரிடத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கின்றதோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்தவர் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி இருக்கின்றான். இதை வைத்து நாம் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னபடி நடக்க வேண்டும். உலகத்திலே வாழும் போது அல்லாஹ்வை அஞ்சி தக்வாவுடையவர்களாக நடக்க வேண்டும். அந்த முறையிலே நாம் உலகத்திலே வாழ்வதற்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதையெல்லாம் சொன்னார்களோ அந்த முறையிலே நம்மளை எல்லாம் உலகத்திலே வாழ்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.